யார் யாவரு பெஸ்ட் சிட்டிசன் தெய்வத்தை யாரும் நேர்ல பார்த்ததுடா. அந்த மனுஷனா பிறந்து மக்கள் மனசுல தெய்வமா வாழ்ந்த அந்த வாசுதேவன் ஐயா வந்தா இடி இருக்கிற வானம் கூட ஒரு நிமிஷம் நின்று போகும். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் துரோகம் பண்றவன் எவனா இருந்தாலும் கிளாஸ் ஆடியன்ஸ், மாஸ் ஆடியன்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அதுல மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்களே, அவங்க ஒரு நடிகனா ஒத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பெரிய ஹீரோ விஜயகாந்த் அவர்கள், அவரை வச்சு எங்க அப்பா ஒரு படம் எடுக்கும் போது அதுல அவரோட தம்பியா என்ன நடிக்க வச்சாங்க. ஸோ விஜயகாந்த் சாரை பார்க்க வர ஆடியன்ஸ் அவங்களுக்கு அந்த படத்து மூலியமா நான் அறிமுகமாகிறேன். இதுக்காக தான் பண்ணது. அந்த படம் வெற்றி அடைஞ்சது. படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ணும் பொழுது தான் பெரிய ஹீரோ, அவர் பார்க்கறதுக்கு டெய்லி ஒரு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து குமிச்சிட்டு இருப்பாங்க மேலாம். ஏன்னா பொள்ளாச்சி படத்தில் அங்கே ஷூட் பண்ணோம். அவர் அதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கவே மாட்டார். அந்த கர்வம், தான் ஒரு பெரிய ஹீரோ, சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் நினச்சிக்கவே மாட்டார். மாயாவி படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண முடியுமா சார் அப்படின்ட்டு நானே உரிமையாக போய் கேட்டேன். வா நாளைக்கு வந்து ஃபிலிம் சிட்டி வந்துட்டு எடுத்துடலாம் அப்படின்னாரு. மாயாவி படத்தோட ஷூட்டு ஒரு 2 hours வேணும் சார் சொன்னேன். நாங்கள் ஒரு 10 o'clock 10:30 போனோம். ஷார்ட் போயிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அப்படியே போய் வந்து 1 மணி ஆகிடுச்சு. நாங்கள் குவைட்டாக நின்றுட்டு இருந்தோம். 1 மணிக்கு தான் வந்து எங்களை பார்த்தாரு சார். இன்னும் இப்போ தான் வந்திருக்கீங்க சார், கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம், பட் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு வச்சுக்கோங்க, ஷார்ட் போயிட்டு இருந்தது அப்படின்ட்டு நீங்களாம் போய் சாப்பிடுங்க அப்படின்ட்டு மற்றவங்க எல்லாத்தையும் அந்த யூனிட்டில் இருக்கிறவங்களாலையும் சாப்பிட வச்சுட்டு என்ன ஷார்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு லஞ்ச் பிரேக்கில் வந்து அவர் லஞ்ச் பிரேக் போகாமல் எங்களுக்காக அந்த நேரம் கொடுத்தாரு. ஒரு 1.5 மணி நேரம் போச்சு அந்த ஷூட்டு. மாயாவி படத்தில் வந்து நான் அவரை போய் பார்க்குற மாதிரி, நான் ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி ஒரு கேரக்டர், விஜயகாந்த் சார் பார்க்குறதுக்காக நான் ஃபாரினர்ஸ் கூட்டிகிட்டு வர மாதிரியும் அவரை பார்க்குற மாதிரியும் 2:33 ஆச்சு. எங்கள் வேலை முடிஞ்சது. மறுபடியும் அவர் பிரேக் எடுக்கல, சாப்பிடல, மறுபடியும் அப்படியே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரை நம்பி ஒரு யாராவது வந்து நஷ்டமாச்சு, அவரை நம்பி யாராவது பணம் போட்டாங்க, படம் எடுத்தாங்க, நஷ்டமாச்சு அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. நான்வெஜ்ஜு சிக்கன் வச்சாச்சு, ஒரு மட்டன் குழம்பு வச்சாச்சு, சிக்கன் ஃப்ரை வச்சாச்சுன்னா 2மே போதுங்கிற அளவு கொடுக்கணும். 2 போட்டான்னு அர்த்தம் பண்ண கிடையாது. இவருக்கு உலகெல்லாம் கிடையாது. திருப்பி கேட்டால் கொடுக்கும், திருப்பி கேட்டால் கொடுக்கும், திருப்பி கேட்டால் அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து இன்றைக்கி இந்த ஒரு 25 தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கி வேறு யாரும் இன்றைக்கி லொக்கேஷனில் சாப்பிட்றாங்கன்னா அது காரணம் ஸ்கூல் ஃபங்க்ஷன். நாங்கள் போகும்போது வந்து நைட் 11:30 மணி ஆச்சு ட்ரெயினில் போகிறதுக்கு. அப்படி திரையுலகத்தை அத்தனை பேரையும் எந்த ஒரு மனசு வருத்தம் இல்லாமல் நின்று ஒரு அவ்வளோ கோஆர்டினேட் பண்ண விஷயங்கள் வந்து எனக்கு பிரமிப்பாக இருந்தது. ஒருத்தரை தனியாக பண்ணது வந்து பிரமிப்பாக இருந்துச்சு. 11:30 மணிக்கு தான் நாங்கள்லாம் ட்ரெயினில் ஏறிப்போம். அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா, நிகழ்ச்சிகள்லாம் மதுரை பக்கம் முடிச்சதுக்கப்புறமா அப்போ தான் வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் எங்களுக்காக. திடீர்னு வந்து ட்ரெயின் நிற்குது. அது வந்து பிளாட்ஃபார்ம் இல்லை, வேறு எங்கேயும் இல்லை, இருட்டில் நிற்குது. என்ன நிற்குது அப்படின்னு கேட்டால் இல்லை விஜயகாந்த் சார் வந்து வண்டியை நிப்பாட்ட சொன்னார். வண்டியா ட்ரெயினுங்க எதுன்னு? அவங்க ட்ரெயினை நிப்பாட்ட சொன்னார். யாருமே சாப்பிடல. அதனால் பக்கத்துலேருந்து கொஞ்சம் பரோட்டா சாப்பாடுலாம் வந்துட்டு இருக்குது. ஒரே நிமிஷம் ட்ரெயின் ஏறி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை சொல்லி தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அவர் நினச்சா நடக்காத விஷயங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்னோட சினிமா கரியர் ஆரம்பிக்கும் போது இப்படி பிரமிச்ச விஷயங்கள் தான் வந்து நான் விஜயகாந்த் சார் அவர்களை பற்றி நான் பார்த்துருக்கேன். அப்போ எங்கிட்ட வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்னென்னா ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் பண்ணார். என்னென்னா, அண்ணா எனக்கு ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தயவுசெய்து எனக்கு ஷூட்டிங் வைக்காதீங்க. அது என்ன அப்படின்னு. ஏன்னா அவுட்டோரில் வந்துட்டு ஷூட்டிங் இல்லாமல் இருந்தால் ப்ரொடியூசர் நஷ்டமாகுமே. என்ன இல்லைண்ணே, என்னை ரசிகர்களை சந்திக்கிறதுக்கு அந்த ஒரு நாள் தான் நான் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன், அவங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை விட்டுருக்கேன் அப்படின்னு. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து ரசிகர்களை வந்து அவர் பக்குவமாக அரவணைச்சிட்டு வந்தது அப்படிங்கிறது வந்து அவருக்கு பின்னால் லைஃப்பில் வந்து பெரிய லெவலில் அது உதவி பண்ணும் அப்படிங்கிறது வந்து அப்போவே நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த அளவுக்கு ரசிக மன்றங்களை வந்து கரெக்ட் பண்ணி வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட அந்த ரசிக மன்றங்கள் மூலமாக அவர் வந்து ஒரு அரசியல் லைஃப்பும் வந்து அவருக்கு நல்லா அமைஞ்சது. விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கலையான ஒரு மனுஷன், ரொம்ப அழகாக இருப்பார் ஸ்க்ரீனில் அவர். ஸோ ஏதோ ஒரு படத்தில் இன்ட்ரோல் பிளாட்டில் சிறையில் பூத்த சின்னமலர்னு நினைக்கிறது, இன்ட்ரோல் பிளாட்டில் உட்காராங்க. அவர் வந்து அப்படி ஒரு பீஜம்லாம் போட்டு அப்படி காலுக்கெலாம் ஷார்ட் வச்சார், நடந்து வந்து நின்னார்னா அதுவே வந்து பிரமாதமாக இருக்கும். யூ ஃபீல் தட்
அது அவருக்குள்ளே இருக்குது. சமுதாயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு வெள்ளம், ஒரு மழை, ஒரு பூகம்பம், ஒரு கார்கில் வார், ஒரு பிரச்சனை, எதுனாலும் முதல்ல ஓடி வந்து உதவி செய்கிறவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் தான். அவர் தான் மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருந்தார். மற்ற அமைப்புகள்லாம் நன்கொடை தரும் முன்னாடி முதல் நன்கொடை நடிகர் சங்கத்தை வந்து விஜயகாந்த் கொடுப்பார், சொந்த காசுலேருந்து கொடுப்பார். அதே மாதிரி 2 முறை அவர் நடிகர் சங்கத்துக்காக பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுதும் முன்னாடி நிற்பார், அவரே வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு. அந்த மாதிரி ஹீ இஸ் அ டூயர். சும்மா பேசிட்டு பின்னாடி ஆளுங்களை வச்சு வேலை வாங்குற ஆள் கிடையாது விஜயகாந்த் சார். இறங்கி அவரே பண்ணுவார். ஒரு தடவை இப்படி தான் மதுரையில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லா நடிகரும் ட்ரெயினில் வரும்போது அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சுது யாருமே சாப்பிடல, ப்ராப்பராக சாப்பாட்டு வசதி செய்து தரப்படல, நைட்டு சாப்பிடாமல் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்கன்னு சொன்ன உடனே வண்டியை மணியாச்சுக்கிட்ட நிப்பாட்டிட்டார், ட்ரெயினே நிறுத்திட்டார். நிறுத்திட்டு வெளியே போயிட்டு நைட்டு 11:30 மணி 12 மணி அந்த ஸ்டேஷனில் உள்ள எல்லா கடையும் மூடிட்டான். இவர் போய் வெளியே போய் யாராருக்கோ ஃபோன் பண்ணி, அப்போ வந்து செல்ஃபோன் கூட கிடையாது, லேண்ட்லைன்லேருந்து யாராருக்கோ ஃபோன் பண்ணி அந்த ஊரில் உள்ள சில கடைக்காரங்களை எல்லாம் வர வச்சு இம்மிடியட்டாக அங்கேயே ஒரு பஃபே சிஸ்டம் ரெடி பண்ணார். மணியாச்சி ஸ்டேஷன்லேயே பண்ணி எல்லாருக்கும் புரோட்டா, சால்னா, இட்லி, தோசை எல்லாம் செய்து கொடுத்து எல்லாரையும் சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தார். விஜயகாந்தோட பர்த்டே போஸ்ட் நான் போய் ஒட்டிகிட்டு இருப்பேன். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ அவருக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். அவர் வந்து எனக்கு அவரோட வளர்ச்சியை பக்கத்தில் இருந்தே பார்த்தோம். பார்க்கும்போது இன்னொன்று தெரிஞ்சு காலேஜ் போகுது அப்படின்னு. அவருக்கு ஒரு கர்நாடகா நண்பர் ஒருத்தர் இருந்தார். இதில் என்னென்ன, கர்நாடகா நண்பருக்கு ராஜ்குமார் சார்னா உயிர். அவரோட மகன் டெய்லி வந்து என்ன ஹோட்டலில் பிக்கப் பண்ணிட்டு போவார். ராஜ்குமார் வந்து அப்போ சிவராஜ்குமார் வந்து அந்த ரோஹில் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார். அவர் காரை பார்க்கறதுக்கு அவர் கூட்டம் நிற்கும். அப்போ வந்து இந்த மாருதி இன்ட்ரடியூஸ் பண்ண நேரம், மாருதி 800 இருக்கு பாருங்க, ஒரு சிவப்பு கலர் கார் போச்சுன்னா அது எல்லோரும் இப்படியே பார்ப்பாங்க. ஸோ அந்த கார் வந்து டெய்லி வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டு நானும் அவரும் காலேஜுக்கு போய் வரோம். அதுமாதிரி சம்டைம்ஸ் டைம் இருந்தால் வந்து ட்ராப் பண்ணிட்டு போவார், இல்லைன்னா அப்படியே போயிடும். நாங்கள் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இப்போ அவரை பார்க்கும்போது விஜயகாந்த் பார்த்துட்டு போகிறார், ராஜ்குமார் போய் தெரியுமில்ல அப்படின்னு. அதாவது எம்ஜிஆருக்கு ஒரு மகன் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவர். யாரையாவது பார்த்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறத தமிழர் பண்பாடு, அதை நல்லா இருக்கீங்களான்றத சாப்பிட்டீங்களான்னு கேட்குறத புரட்சி தலைவர் மாற்றினார். அதை தொடர்ந்தவர் விஜயகாந்த் சார். பிடிச்ச ஒரே ஹீரோ எப்பவுமே விஜயகாந்த் தான். அவங்ககிட்ட வர வாங்கிறது நான் பெருமையாக கருதுனேன். உங்கள் வாழ்க்கையில் விஜயகாந்த் சார் எவ்வளோ முக்கியம்? ரொம்ப முக்கியம். அவர் இல்லாட்டி நான் இல்லை, இந்த சினிமா இது இல்லை. ஆமாம், ஏற்பட்ட ஏதோ நான் சொத்து வச்சிருக்கேன், வாங்குறேன், விற்கிறேன், ஏதோ இருந்தாலும் அவரால் தான். என்ன மாதிரி 100கணக்கான பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு அந்த மனுஷன். தங்கமான மனுஷன். அவருக்கு ஏன் இவ்வளோ சோதனை வந்துச்சுன்னு தெரியல. கேப்டன் பிரபாகரன் 2க்காக நான் ரெடியாக இருக்கேன். கேப்டன் தான் எழுதி தான் சாப்பிட்றத விட மற்றவங்களை சாப்பிட வச்சு பார்க்குறதுல அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சார். அதே மாதிரி யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறது பார்த்து செஞ்சு அப்படின்னு இவரே இறங்கி போய் அந்த ஹெல்ப்பை பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு நாள்லாம் வந்து அண்ணா வந்து அவர் கையால் போட்ட சாப்பாடு நான் எத்தனையோ நாள் சாப்பிட்ருக்கேன். அவர் கூட உட்கார வச்சு சாப்பிட வச்சு, நீ பாஸ்கர் நீ ரெஸ்ட் எடு, 4 மணிக்கு வா ஷூட்டிங்கு, இப்படிலாம் சொல்லுவார். இந்த நாட்டுடைய முதலமைச்சராக தகுதி படைத்த ஒரே ஆள்னா நான் விஜயகாந்த். வேற அவன் உனக்கு வந்து கொடுக்க மட்டும்தான் தெரியும், எடுக்க தெரியவே தெரியாது. அவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த ஜனங்க ஓட்டு போட்டு கூப்பிட்டு வந்தா இந்த லஞ்ச லாவண்யம் இதெல்லாம் இருக்காது. படத்துல நடிச்சு காட்டல, வாழ்ந்து காட்டினான். அதுக்கு பயந்து தான் கடவுள் ஏதோ தப்பு பண்ணிட்டானா என்னான்னு தெரியல. நான் நல்லா சாமி கும்பிட்றவன் தான். நான் வந்து எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாத போது கூட நான் கும்பிட்டது கிடையாது. கடவுளே எங்கள் அப்பாவை காப்பாரு, கும்பிட்டது கிடையாது. எங்கள் அம்மாக்காக கும்பிட்டுருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் நான் சினிமா உலகத்தில் கும்பிட்டது வந்து முதல் ஆள் விஜயகாந்த். ஒரு தடவை சாப்பாடு வர்றதுக்கு லேட் ஆச்சு. அவருக்கு சாப்பாடு ஒரு வீட்டிலேருந்து வந்துச்சு. அந்த வீட்டிலேருந்து வந்த சாப்பாடும் எனக்கும் அதில் இருக்குது. ஏன் லேட்டு என்னன்னா, அங்கே வந்து வண்டி பஞ்சர் ஆகி நின்றுச்சு. சரி நீங்கள் சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டேன்ட்டார். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சாப்பாடு வந்த பிறகு தான் குரு சாப்பிட்டார். அந்த பெரிய தன்மை அவருக்கு இருக்குது. அதெல்லாம் நல்ல
மனிதர். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிக் ஸ்டார் அண்ட் அப்படி ஒரு மாஸ் அவருக்கு. நான் ஃபஸ்ட் டே போகும்போது முதல்ல அங்கே வந்து அவர் பக்கத்தில் ஒரு சேர் இருந்துச்சு. நான் கொஞ்சம் எப்போவுமே தனியாக தான் உட்காந்து, அதால் அவர் போய் விஷ் பண்ணி இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் கொஞ்சம் இந்த சேர் எடுத்துக்கலாமே அப்படின்னாரு. ஐயோ மக்கள் ஆகிடுச்சு, கோச்சுக்க போகிறாரோன்னு. சேரு தானே எடுத்துக்கோங்க, நானாக பிடிச்சி வச்சுருக்கேன்னாரு. அவர் ஜோவியலாக சொல்கிறாரு, நான் இதுக்குன்னு இருந்தது. பட் வெரி வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். செட்டில் அத்தனை பேரும் அவர்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவரும் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருப்பார். அதே சமயத்தில் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் லைட்மேன்லேருந்து எல்லாருக்கும் போன்வெட்டாக கொடுக்குறேன். இன்னும் ஆர்டிஸ்ட் என்ன சாப்பிட்றாங்களோ அவங்களும் அதை அதே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய யோசிச்சு. ஸோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஈழத்தில் வந்து போர் உச்சத்தில் இருக்கும்போது பெரியார் திடலை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரியார் திடலில் நண்பர் மணிவண்ணன் எழுதிய ஒரு நாடகத்தில் நம்ம நண்பர் விஜயகாந்த் நடித்து ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து வசூலிச்சு கொடுத்தாரு. ஈழப்போருக்காக கலை உலகத்தில் வசூல் செய்து கொடுத்த முதல் கலைஞன் வந்து என்னுடைய நண்பர். அந்த நாடகத்தில் நானும் ஒரு சின்ன வேஷத்தில் நடிச்சேன். நடிச்சதோட மட்டுமில்ல, தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் அப்படின்னு பேர் வச்சாரு பாருங்க. அதுதாங்க கெத்து, அதுதான் தில்லு, அதுதான் தூளு. நடிகர் சங்கத்துக்காக கடனை கட்டுறதுக்காக எல்லாரும் வீட்டுக்கு போறாரு. எல்லாரும் வீட்டுக்கு போய் எல்லாரும் அரவணைக்கும் போது ஏதோ மனோரமா ஆட்சி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது யாரும் ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணோட செயினை பறிச்சுட்டு ஓடுறாங்க. ஒரு நடிகர் வண்டியிலிருந்து இறங்கி போய் துரட்டி பிடிச்சாருங்க. உண்மையான கதாநாயகன், ரியல் ஹீரோ. மத்த ஹீரோ அதை யோசிப்பாங்க. ஏன்னா நிஜமா இறங்கி போய் சண்டை போடணும்னு சொல்ல முடியாதுங்க. அவன் நம்மளை விட பலசாலியா இருப்பான். அந்த துணிச்சல் அவருக்கு தான் இருக்கு. அந்த ப்ரொடக்ஷன்ல வந்து சொன்னாங்க சார் ஷூட்டிங் போடுவாங்க சார். என்ன சார் இல்லை எனக்கு விஜயகாந்த் சார் பர்த்டே. ஸோ அவர் வந்து என்ன நினச்சா சரி ஓகே பர்த்டேன்னா அவர் வந்து ப்ராபப்ளி ஏதாவது பார்த்தா அந்த ஹோட்டலுக்கு வெளியே தேவி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐ திங்க் ஒரு 5000 பேருக்கோ 10,000 பேருக்கு வேஸ்டி ஷர்ட்டை தையல் மிஷின் ப்ரெசென்ட் பண்ணார் பெரிய மருந்துட்டேன். அன்னைக்கு ஈவினிங் எல்லாருக்கும் சாப்பாடு அவரே பரிமாறு. அது மட்டும் இல்லை, அவருடைய ஆஃபீஸ் நீங்கள் டி நகர் போனீங்கன்னா முதல் வேலை கேட்கறது சாப்பிட்டீங்களா யாராக இருந்தால். அதுவும் ஒன்று பிரசாத் ஆப்போசிட்னு நினைக்கிறேன் 24 hours கிளினிக், ஒரு ஓபி பேஷண்ட் கிளினிக். அதில் வந்து அவுட் பேஷண்ட்ஸ் வந்து 3 டாக்டர்ஸ் ஐ திங்க் 3 ஷிஃப்ட் ரைட். அவுட் பேஷண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம். அவுட் பேஷண்ட் தான் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி வேலைலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவரு தான் நான் பார்த்தது. அப்படி அந்த செந்தூரப்பாண்டி அப்படின்ற ஒரு படத்தில் நீங்கள் என்ன டேட்டு சொல்கிறீங்களோ அந்த டேட்டுக்கு நான் வர்றேன், எத்தனை நாள் நடிக்கணும்னு சொல்கிறீங்களோ அத்தனை நாள் நடிக்கிறேன், அடுத்து நடிக்கணும்ல என்ன விஜய் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டேன். ஒரு பைசா வேண்டாம், படம் முடிங்க, நீங்க முதல்ல படத்தை முடிங்க, தம்பி நடிகனாகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். அதே போல பொள்ளாச்சிக்கு வந்தார். 20 நாள் கேட்டேன், 17 நாள் தான் நான் அவரோட சேர்ந்து நடித்தேன். விஜயோட சேர்ந்து நடித்தார். அந்த படம் ஹிட்டாச்சு. அதுக்கு பிறகு அப்படியே என் மகன் வாழ்க்கை போயிடுச்சு. ஸோ விஜயின் இன்றைய வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டதிலே விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. எனக்கு கடவுள் மாதிரி அவரை நான் இன்னும் நேராக பார்க்க போல. ஏன் தெரியுமா, என்னுடைய மனநிலை எனக்கு ஏற்கனவே 5 வருஷமாக எனக்கு கிட்னி ஃபெயிலியர். இன்னும் எனக்கு எதையும் தாங்கக்கூடிய சக்தி இல்லை, பிபி ப்ரெஷர் ஏறிடும். அவர் வீட்டுக்கு போனால் செத்துருவேன் நான். உண்மைதான். ஒரு ஆளை வந்து பார்க்கும்போது நான் சொல்கிறேனே, ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டா அளவு கடந்த பாசம் தெரியுமா. இந்த இண்டஸ்ட்ரியிலே வந்து அவருக்கும் உண்மையிலேயே இந்த நிலையில் இல்லை. இருந்திருந்தாருன்னா அவர் முதல்ல என் வீட்டுக்கு வந்து எல்லாம் பண்ணியிருப்பார் விஜயகாந்த். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனிதன், ஒரு உதவக்கூடிய ஒரு மனிதன். கேப்டன் என்ன பண்ணுவாருன்னா பிரேக்குன்னா உடனே போக மாட்டார்.
கீழே சாப்பிட்றவங்க வரைக்கும் போய் பார்ப்பார். எல்லாருக்கும் சிக்கன் இருக்கா மட்டன் இருக்கா அப்படின்னு அவர் போய் பார்ப்பார். பார்த்துட்டு கடைசியாக தான் போய் அவர் போய் சாப்பிடுவார். ஏன்னா நான் இதை கண்கூட பார்த்துருக்கேன். அப்போ இதை வந்து அந்த நடிகர் சங்க உறுப்பினர்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு நாள் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 13 பேருக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. அப்போது நாங்கள் வெறும் குழம்பை மட்டும் ஊற்றுனாங்க, நாங்கள் கறி இல்லையான்னு கேட்டதுக்கு எங்களை மேனேஜர் திட்டி விட்டாரு. இதை வந்து தூரமாக இருந்து கேப்டன் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நேராக வந்து கேப்டன் வந்து எப்போதுமே வந்து என்னென்னா கோவம் வந்துன்னு அடிச்சிடுவார். அது நானே கண் கூட நிறைய வாட்டி பார்த்துருக்கிறேன். பட் 5 நிமிஷத்தில் அது மறந்துடுவேன். மேனேஜரை கூப்பிட்டு அடிச்சாரு அடி. நீ என்ன நீ அவங்களுக்கு சாப்பாடு போடணும்ல, எல்லாருக்கும் தானே நான் வாங்கிட்டு வர சொன்னேன். அப்போ அவனுக்கு மட்டும் எப்படி வெறும் குழம்பு ஊற்றலாம், மட்டன் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்லேருந்து பணத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணி அதுக்குள்ளே 13 பேருக்கு உடனே மட்டன் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி உடனே எல்லாரும் அதுதான் கேப்டன். ஸோ இந்த மாதிரி நான் சினிமாவில் யாரையுமே நான் பார்த்தது அந்த சாப்பாடு போட்டு அழகு பார்ப்பாரு. ஏதோ அங்கே போய் உட்காந்து எனக்கு அங்கே உட்கார இங்கே வாம்பார், அங்கே உட்கார வச்சு எல்லாம் அந்த கறி கூட்டு அது இது எல்லாத்தையும் இவ்வளோ அள்ளி வைக்க சொல்கிறது. சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சா நமக்கு அப்படியே மயக்கம் வரும். அது எழுந்து கையை கழுவிட்டு வர்றதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு டம்ளரில் பாயசத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறது. ஆனால் என்னென்ன இது சாப்பிடு நல்லா ஜீரணமாகும், சாப்பிடு. அதை குடித்து முடித்ததுக்கப்புறமா வந்து என்ன முடியலண்ணே நான் வரமாட்டேன், நான் 2 மணிக்கு தான் நீங்கள் இப்படி தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் 4 மணிக்கு தான் வருவேன் டப்பிங்க்கு. அப்புறம் நான் டைரக்டர் கூப்பிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், பாஸ்கர் நல்லா சாப்பிட்டான், 4 மணிக்கு வருவான், 4 மணிக்கு வந்துடுவியா வந்துடுவேன், சரி போய் ரெஸ்ட். என்ன வந்து வேற லெவலுங்க. இன்னைக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா நான் ஒரு மாதிரி அழகிற மாதிரி போவேன். இதெல்லாம் எனக்கு அம்மா சாப்பாடே கொடுக்கலண்ணா அப்படின்னு. விடு நைஸாக இந்த மாதிரி மேக்கப் ரூம்ல அப்படி போய் நில்லு, வீட்டில் இருந்து சாப்பாடு வருது, ராவத்தர் கொண்டு வராரு, கட்டிடுவோம் அப்படின்னு. இன்னும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னப்பா ஐயோ ஒன்றும் இல்லைம்மா நான் கொடுப்பேன்னா அவள் பாருங்க எப்படி குந்தாணி மாதிரி குண்டாயிட்டு இருக்கேன், நான் கொடுக்க மாட்டேம்மா அப்படின்னுவாரு. ஆனால் கட் பண்ண உள்ள போய் இந்த சாப்பிட்டு நான் அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்றவாரு. கடன் சாப்பிட்டு வருவேன். அவரை மாதிரி அதாவது சொல்லுவாங்களே, எனக்கு கன்னடாவில் அம்பரீஷ் அண்ணா அந்த மாதிரி தான். வள்ளல்னு பார்த்துருந்தா அம்பரீஷ் அண்ணா, அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்த் அண்ணா தான். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோ பார்த்தீங்களா நீங்கள்? ரொம்ப ஒரு நம்மளுக்கே ஒரு மாதிரி எனக்கு அழுகே வந்துச்சு. மீட் பண்ணீங்களா? இல்லை பார்க்கலைங்க, மீட் பண்ணல. ஏன்னா நாங்கள் பார்த்து எங்கள் அண்ணா வந்து வேற லெவல். இதான் சொல்கிறேனே, இந்த கட்டி பிடிச்சலாம் நடிக்கும் போது அண்ணா இப்படி பிடிங்க, நான் அப்படி ஐயோ இந்த அண்ணா கூப்பிடாதீ ப்ளீஸ் அப்படின்வாங்க. உரிமையாக இருக்கு.